கண்ணியத்துக்குரிய நல்லவர்களே, இந்த அத்தியாயம் ஓதி வரக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் சுபஹானத்தால் அவருடைய வாழ்வில் வளம் சேர்ப்பான். இந்த அத்தியாயத்தை ஓதாமல் இருந்தால் அல்லாஹ் சுபஹானத்தாலா அவருடைய வாழ்க்கை இழப்பை தருவான். நபிக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு அழகிய 2 அத்தியாயங்கள். அந்த அத்தியாயங்களை நாம் ஓதினால் வளத்தை சேர்க்கும், ஓதாவிட்டால் நமக்கு இழப்பை தரும். என்ன அத்தியாயங்கள்? முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 1470 ஹதீஸா இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், குர்ஆனை ஓதி வாருங்கள். ஏனெனில் குர்ஆன் ஓதி வருவதற்கு அது மறுமையில் வந்து இறைவனிடம் பரிந்துரை செய்யும் என்று சொல்லிவிட்டு 2 ஒளிச்சுடரான 2 அத்தியாயங்களை ஓதி வாருங்கள். அது உங்களுக்கு மறுமை நாளில் நிழல் தரும் மேகங்களைப் போன்று அல்லது அணி அணியாக பறக்கும் பறவை கூட்டங்களைப் போன்றோ வந்து என்னை இவர்கள் ஓதினார்கள் என்று இந்த 2 அத்தியாயங்கள் இறைவனிடத்தில் வாதாடும். அந்த அத்தியாயத்தை ஓதினால் அது உங்களுக்கு வளம் சேர்க்கும். அத்தியாயங்கள் ஓதாமல் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு இழப்பை தரும். அந்த அத்தியாயங்களுக்கு முன் வீணர்கள் செயல் இழந்து போவாக என்று சொல்லிவிட்டு அந்த 2 அத்தியாயங்கள் 2வது அத்தியாயம் அல் பக்கரா, 3வது அத்தியாயம் ஆல இம்ரான் ஆகிய 2 அத்தியாயங்கள். இதை போல தங்களை அறிந்து அமல் செய்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.